உழைப்பாளிகளின் திறமையை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் குடும்பம் என்னும் அழகிய உலகை கட்டமைத்து உயர்த்தும் பெண்களின் உழைப்பு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். சிங்க நடைபோட்டு சிகரத்தில் ஏறுவதும், சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவதும் உழைப்பின் சிறப்பை ஊருக்கு உணர்த்தும் உன்னத வரிகளாகும். வியர்வை சிந்தி உழைக்கும் உழைப்பாளிகளின் திறமையே நமது உலகை வளமானதாக மாற்றுகிறது. அதற்கு இணையாக நம் வீட்டை கட்டமைக்க அயராது உழைக்கும் மகளிரின் திறமை வாழ்க்கையை வளமானதாக மாற்றுகிறது. உலகையே ஜெயித்தாலும் உள்ளங்களை ஜெயிக்கும் உன்னத குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் மகளிரே ஜெயிக்கிறார்கள். எனினும் கால நேரம் பார்க்காது கண் துஞ்சாது உழைக்கும் மகளிரின் உழைப்பு பெரும்பாலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்த்தோ பாராட்டுகளுக்காகவோ மகளிரும் இதை செய்வதில்லை. ஆனால் இன்றைய 2000 மகளிர் தங்களது திறமையை வீட்டின் சமையலறையில் முடக்கி விடாமல் அதனை தங்களுக்கான வருவாய் ஈட்டும் வாய்ப்பாக மாற்றி வருகின்றனர். அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த மகளிர் ஒன்றிணைந்து ஆரோக்கிய உணவை விற்பனை செய்யும் தொழிலை திறம்பட செய்து வருகின்றனர். இல்லத்தரசிகள், பட்டதாரி பெண்கள், தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினை சேர்ந்த இவர்கள் ஒன்றிணைந்து நாள்தோறும் மதிய உணவுக்காக ஊட்டச்சத்து மிக்க சரிவிகித உணவை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி உடற்பயிற்சி மேற்கொள்வோர், மூத்த குடிமக்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆரோக்கிய உணவை வாங்கி உண்கின்றனர். தங்களுக்கான அங்கீகாரத்தையும் உழைப்பிற்கான வருவாயையும் இந்த தொழில் ஈட்டித் தருவதாக கூறுகிறார் இல்லத்தரசி சுகந்தி. மென்னை ஒர்க் பண்ணுறதை பெருசாக சொல்லுவாங்க. நாங்கள் பண்ணுறா கூட அப்பார்ட் ஃப்ரம் த நார்மல் ரொட்டீன் நம்ம எக்ஸ்ட்ரா ஜானரில் ஒர்க் பண்ணுறது பெருசாக ரெக்கக்னைஸ் ஆகிறதில்லை. பட் ஆனால் இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட வெல்பீயிங், அது ஆஸ் வெல் அஸ் எங்களோட சரௌண்டட் பீப்புள் தெரிஞ்சவங்க அவங்களோட வெல்பீயிங்காக ஆரம்பித்தது தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ ஃபார் கோயிங் குட்டுங்க. ஸோ ரெக்கக்னிஷன்ஸும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ இதே போல் நிறைய பேர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்துட்டு இருந்தாங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியலுங்க. தொழில் முனைவோராக உள்ள நிலையில் ஆரோக்கிய உணவை தேடிய போது யாரும் கிடைக்காத நிலையில் அதனையே தங்களுக்கான மற்றொரு தொழில் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டதாக கூறுகிறார் சண்முகப்பிரியா. ஸோ இப்போ வரைக்குமே ஆஸ் பர் பிஸ்னஸை தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல்னு பார்த்தீங்கன்னா டு த கோர் எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் போனாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கு 50 பாக்ஸ் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வெளியே போகுதுங்கும் போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாவித பணிகளின் தேடலும் உணவை நோக்கியே உள்ளது. புதுவிதமான நோய்கள் அனைவரும் ஆரோக்கியமான உணவை நோக்கி நகர வேண்டிய அவசியத்தை உருவாக்கிவிட்டது. ஆரோக்கியமாக குடும்பத்தை காப்பது போல சமுதாயத்தையும் மகளிர் காத்து நிற்கின்றனர். மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ள தேவையில்லாத அளவிற்கு உணவையே மருந்தாக வழங்கும் சேலத்து பெண்களின் முயற்சி வரவேற்புக்குரியது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.